எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நேற்று நம்ம கோயம்புத்தூரில் கொங்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அது உண்மையிலேயே சொல்லணுன்னா அது ஒரு கொங்கு திருட்டு ஃபெஸ்டிவல் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சா தான் கரெக்டாக இருந்திருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ 800 கொடுத்துட்டு போய் சாப்பிட்ட மக்களுக்கு அங்கே எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கரெக்டாக இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கிங்கில் ஆரம்பிச்சு, பார்க்கிங்கில் கொடிஷாவுடைய 3 பார்க்கிங்கும் ஃபில் ஆகி ரோட்டில் தாங்க எல்லாருமே பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் 15,000 பேர் டிக்கெட் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படிங்க பார்க்கிங் இல்லாமல் போகும்? எப்படி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செய்யாமல் நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறீங்க? பணத்தை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு நடத்துகிற ஒருத்தங்களால் மட்டும்தாங்க இவ்வளோ கேவலமாக போகிற ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வரும்போதுமே வந்துட்டு உங்களுக்கு கியூவெல்லாம் எதுவுமே ரெகுலேட் பண்ணலங்க. எல்லாருமே நெருக்கி தள்ளி அமுக்கி பிடிச்சிட்டு தான் வராங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு லேடிஸை கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ கேவலமான ஒரு என்வாயர்மெண்ட்டாக இருந்துச்சு அது அவங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ நெரிசல். சாப்பாடு கவுண்டருமே அதே மாதிரி தான். எந்த ஒரு கியூவுமே இல்லை, எதுவுமே ரெகுலேட் பண்ணல. எல்லாருமே அப்படியே தட்டை எடுத்துகிட்டு தான் அன்னதானத்தில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு ஏதோ ஸ்டோனேஜுக்கு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு உண்மையை சொல்லணுன்னா. எல்லாம் சண்டை போட்டு தள்ளி விட்டு அப்படி இப்படின்னு சாப்பிட்றாங்க. 800 கொடுத்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் கிடைக்குங்களா? அவங்களுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு வசதியுமே செய்யலை. எல்லாருமே தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுவீங்களா? மாதம்பட்டி ரங்கராஜ் சார், நீங்கள் வந்துட்டு செலிப்ரிட்டி ஷெஃப் ஆச்சு. ஸோ பல செலிப்ரிட்டி ஈவெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் செலிப்ரிட்டி ஈவெண்ட்டுக்கு வரவங்க எல்லோரும் இப்படி தான் தரையில் உட்கார வச்சு சாப்பிட வைப்பீங்களா? ஒரு உட்காந்து சாப்பிட்ற கூட வந்துட்டு ஒரு ஃபெசிலிட்டி நீங்கள் செய்ய மாட்டிங்களா? இப்படி தான் வந்து ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி அவங்க நடத்துவீங்களா? என்ன சார் இது? போய் எல்லா வீடியோலையும் கொங்கு பாரம்பரியம் அப்படிங்கிறீங்க. கொங்கு பாரம்பரியம்னா இதுதானா? கொங்கு நாட்டு மக்களை இப்படி கேவலமாக நடத்துகிறதா கொங்கு நாட்டு பாரம்பரியமா? அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ், நாங்கள் செமத்தீனி அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய வீடியோ பார்த்துட்டு தாங்க போனோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஏசி ஹாலில் கூப்பிட்டு இதே சாப்பாடை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு ரிசர்ச்சுமே பண்ணாமல் இந்த ஈவெண்ட் எப்படி நடக்கும் ஒன்றுமே தெரியாமல் சண்டே நடக்குது, நீங்கள் போயிடுங்க சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டிருக்கீங்க. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெல்லாம் எனக்கு ஒரு கேள்விங்க. இப்போது உங்களுடைய பிராண்ட் உங்களுக்கு முக்கியமாக, உங்கள் ஃபாலோவர்ஸ் முக்கியமாக? ஏன்னா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் பல பேர் சோஷியல் மீடியாவில் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நேற்றுக்கு இந்த ஒரு கொடுமையான ஒரு நிலைமை வந்துட்டு நடந்திருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் இதை தட்டி கேட்பீங்களா? உங்கள் பிராண்டுக்கு எதிராக நீங்கள் வீடியோ போட முடியுமா? உண்மையிலேயே உங்கள் ஃபாலோவர்ஸ் பண்ண உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா நீங்கள் இதை பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்டை பற்றி யாரெல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் டேக் பண்ண தான் போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உண்மையிலேயே அந்தளவுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உண்மையிலேயே ஜென்யூனான இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு நான் வந்து மன்னிப்பும் கேட்குறேன். ஸோ நேற்றுக்கு வந்துட்டு நடந்த ஈவெண்ட்டில் எங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் தாங்க. நாங்கள் சாப்பிடக்கூட இல்லை, அப்படியே வெளியே வந்துட்டோம். ஸோ போய் ஒரு 5 பேருக்காவது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எங்களை மாதிரியே கொடுமையான எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது கிடச்சிருந்து அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்டு கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நமக்கு எல்லாமே கொடுத்த கடவுளுக்கும் மக்களுக்கும் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இந்த